உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், மனம் நிம்மதியாக இருக்கணும். வேறு என்ன உங்கள் வாழ்க்கையில் வேணும்? பணம் வேணும், வாழ்கிறதுக்கு இது வேணும், சொகுசாக அங்கங்கே இருக்கணும், அங்கங்கே சுற்றிட்டு வரணும். இது எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம யாருன்னு தேடணுமா? மூச்சு இயங்கிக்கிட்டு இருக்கு, அந்த மூச்சு சரியாக போகுதா, எப்படி இருக்குது, நம்மளை நம்ம விசாரிக்கவே இல்லை. ஆனால் நமக்கு ஏதோ பிரச்சனைன்னு கடவுளை தேடி போகிறோம். கடவுள் யாருன்னு தெரியாது, கடவுள் நம்மளுடைய பிரச்சனைகளை ரெஸ்பான்ஸும் பண்ணல. இதெல்லாம் எங்கே ஏற்படுது, எப்படி ஏற்படுது, கடவுள் தான் யார், அதுக்கு என்ன தான் செய்யணும்? அப்போ அந்த மெடிடேஷன்னா முதல்ல என்ன? வேணாம் ப்ரோ, நான் அந்த கண்டென்ட் பண்ணல, எடிட்டரு அந்த கண்டென்ட் நான் பண்ணல. எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வெல்கம் டு எபிசோட் 2. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஹரி ஓம், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மிக்ஜில். இந்த கண்டென்ட்டு வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இந்த கண்டென்ட்குள்ளே என்னை வந்துட்டு பேச வைக்கிறாங்க. என்ன பண்ணுறது? எல்லாருமே வந்துட்டு மெடிடேஷனில் ஏமாந்து போகிறீங்க. புக்கு படிக்கிறதோ, கோவிலுக்கு போகிறதோ, 7 சக்கரம் திறந்துடலாம், 3வது கண்ணு திறந்துடலாம், ஆக்டிவேஷன் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடுங்க. நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு அப்படி உட்காந்தாலே போகிறோம், உங்களை நீங்கள் பார்த்தாலே போகிறோம். ஏங்க, புத்தகத்தில் இருக்கிறதுன்றதுனால புத்தகத்தில் இருக்கிறது அப்படியே படித்து அதையே ப்ரீச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலான்னு அர்த்தம், யாராக இருந்தாலும் சரி. இப்போ இதெல்லாம் சொல்கிறதுனா நான் குரு கிடையாது. நான் குருன்றது நான் எங்கேயுமே சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டேன். குரு என்பது உங்களுக்குள்ளே இருக்கிறது தான், உங்கள் ஆத்மா தான் குரு. அது என்ன சொல்லுது அது கேளுங்க. ஆனால் அது என்ன சொல்லுதுன்றதை கேளுங்க. அது கேட்காம மனம் சொல்கிற போக்கில் போகிறது ஒன்று, உங்கள் குரு சொல்கிற போக்கில் போகிறது ஒன்று. குரு சொல்கிற போக்கில் போகிறது கடவுளை தேடு, ஒரு இடத்துல உட்காரு, தன்னைக்குள்ளவே எல்லாம் உலகம் சர்வ அண்டங்களே வந்துட்டு உருவாக்குன பகவானை மறந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மறந்துட்டோம். ஆஃப்டர் ஆல் அப்படி மறந்து அப்படி ஓடிட்டுருக்கோம். என்ன 70 வயசு வந்துச்சு, 80 வயசு வந்துச்சு, 90 வயசு, இல்லை 100 வயசு வந்துச்சு, இல்லை 110 வயசே வந்துச்சு, 150 கூட வச்சுக்கோ. கடவுளை தேடினியா? முடியலையே, செத்து போயிட்டோம். வாட் இஸ் த பர்பஸ்? என்ன விதை போட்டுட்டு நம்ம போயிருக்கிறோம் கடவுள்கிட்ட, அது தெரியல. சரி, உயிர் பிரியுது, எங்கே போகிறோம் தெரியல. ஏன்பா ஒரு கடைக்கு போயிட்டு வா, கடைக்கு போயிட்டு வான்னு சொல்கிறோம், கடைக்கு போயிட்டு வரோம், தெரியுது, வீட்டுக்கு வரோம். உண்மையான வீடு எங்கன்னு கண்டுபிடிக்கலையே நம்ம. இந்த வாழ்க்கைன்றோம், லைஃப்ன்றோம், மரணம் வருது, முடிஞ்சு போச்சு, மாயை. இப்போ இந்த மரணம் என்ன, நான் என்ன அப்படின்ற கேள்வி வரது உங்களுக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கான சரியான வீடியோ தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், புக்கு படிச்சுட்டு அது இது அதில் எல்லாமே புக்கு நாலேஜ் அது ஜீரோன்னு சொல்லுவார் ரமண மகரிஷி. பயிற்சி 12 வருஷமாக நான் பயிற்சி பண்ணுறேன், எனக்கு தெரியும் உண்மையிலே ஆன்மீகம் என்பது என்ன. வேஷம் கட்டுறது ஆன்மீகமாக, வேஷம் தூக்கி போடுறது ஆன்மீகமாக இல்லை. உள்ளே என்ன இருக்கோ அது ஆன்மீகம்னா. உங்களுடைய குண்டலினி ஏறுறதுக்கு பல வருஷம் ஆகும். அது நீங்கள் ஏற்றணும்னு நினச்சலாம் ஏற்றக்கூடாது, அதை அப்படியே விடுங்க ஃப்ரீயாக. நீங்கள் பயிற்சி, குரு உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாரு அதை பயிற்சி பண்ணுங்கள். அந்த பயிற்சியை செஞ்சால் போகிறோம். அதை விட்டுட்டு நம்ம அந்த ஹிமாலயாஸ் போயிடலாமா, ரஜினி இமயமலை போகிறாரு, நம்ம வெங்கடேஷ் ஐயா தெலுங்கு ஆக்டர் வெங்கடேஷ் ஐயா ரமண மகர்ஷிக்கிட்ட போகிறாரு, நம்மளும் அவங்கள மாதிரி போகலாமா? ஏங்க, அவங்க கர்ம வினை வேறு, உங்கள் கர்ம வினை வேறு. அவங்களுடைய அப்பா அம்மா வேறு, உங்கள் அப்பா அம்மா வேறு. அவங்க வயிற்றுலேருந்து நீங்கள் பிறந்தீங்க இல்லையே, அப்போ எதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிறீங்க? ரஜினிகாந்த் கிரியா பண்ணுறாருன்னா அவர் பண்ணிட்டோம், அவருடைய புண்ணியங்களுக்கு ஏற்றபடி அவர் பண்ணுறாரு. உங்களுக்கு கிரியா வருதுன்னா நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மெடிடேஷன்லாம் பண்ணிக்கிட்ட பிறகு தான் கிரியா கற்றுக்கணும். அதுக்கு தான் நம்ம இங்கே யோகா அண்ட் மெடிடேஷனை ஆன்லைனில் நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் இந்த காண்டாக்ட் நம்பர். அண்ட் அதுக்கு தான் நம்ம ஃப்ரீயாக கொடுத்தா நம்ம தலையில் மண்ணள்ளி போட்டுறாங்கல்ல, அதனால தான் நம்ம அதுக்கு 399 per month வச்சுருக்கோம். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணுமோ தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கிரியா யோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏங்க யோகா பண்ணணும், ஏங்க மெடிடேஷன் பண்ணணும், நிறைய பேருக்கு அற்புதமாக அறிவாளிகளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் நான் இதை போடுறேன்.
இந்த யோகா மெடிடேஷன் செய்யும்போது தான் உங்களுடைய சயின்டிஃபிக்காக பேசுகிறேன். ஏன்னா சயின்ஸை வந்து எல்லோரும் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும், மறுக்க மாட்டிங்களே, மறக்கவும் மாட்டீங்க. உங்களுடைய நியூரான்ஸ், உங்களுடைய ப்ரோட்டான்ஸ், உங்களுடைய எலக்ட்ரான்ஸ், இந்த பாடியில் ஏற்பட்டுருக்க எவ்ரி பிரெத்து நீங்கள் எடுக்கும்போதும் இத்தனை அணுசக்திகளையுமே வந்துட்டு அது மிக்சர் ஆக்கி உங்கள் பாடியில் ஒரு பதமாக டைசெக்ட் பண்ணுது, ஒரு இடத்துக்கு, ஒரு நரம்புக்கும். இந்த நரம்புகள்லேருந்து தான் சத்து உருவாகுது, நம்மளுடைய எனர்ஜி. அப்போது சாப்பிட்றதுல சத்து உருவாகுது எப்படி? அதுலேருந்து நமக்கு பாடியில் ஃபிசிக்கலாக ட்ராவல் பண்ணக்கூடிய நமக்கு வந்துட்டு இந்த ப்ரோட்டீன், உங்களுக்கு தெரிஞ்ச நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அதில் கிடச்சிரும். அதை பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும் அது, அதனால தான் நான் சொல்ல விரும்பலை. இந்த காஸ்மிக்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி இதுலேருந்து தான் நமக்கு நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டி செய்கிற அளவுக்கு சமத்காரமாக ஆக்டிவ் பாடியில் வந்துட்டு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆக்டிவ்னஸ். இது வரணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்து அதுக்குன்னு சர்டன் டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த யோகா மெடிடேஷனுன்ற டெக்னிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கான அறிவு வளர்ச்சியும் உங்களுக்கான மூளை வளர்ச்சியும் நீங்கள் யோசிக்கிற தன்மையும் ஒருத்தரை வந்துட்டு எப்படி பார்க்கணுன்ற தன்மையும் மாறும். சொசைட்டியில் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்க, எல்லோரும் சொசைட்டியில் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது. எது பேச்சோடு இருந்தால் போகாது, செயலில் இருக்கணும். செயலில் நம்ம அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது, செயலில் ஒருத்தரை நம்ம மதிக்கணும், செயலில் மதிக்கணும். அட் த சேம் டைம் இந்த நெஞ்சு ஹார்ட்டில் அன்போடு இருக்கணும் எல்லாருக்கிட்டையும். இதுதான் நம்மளுக்கு கடவுள் சொல்லி கொடுத்தது. கடவுள் சொல்லி கொடுத்ததெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு எனக்கு என்ன வேணுமோ நான் அது போய் கடவுள்கிட்ட கேட்பேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னா கடவுள் கொடுக்க மாட்டார், எப்பயுமே கொடுக்க மாட்டார். அவர் சொன்னதை நீங்கள் இப்போ வரைக்கும் செய்யலை, அப்போ எப்போ தான் செய்வீங்க? செத்த பிறகு செய்வீங்களா? செத்த பிறகு உங்களை போனோன்னு சொல்லுவாங்க, உங்களை பேர் வச்சு கூப்பிடுவாங்களா? அப்போ என்ன மெடிடேஷன், என்ன வாழ்க்கை, என்ன இந்த ஒரு சர்வ அண்டம்? இப்போ பாருங்கள், இப்போ வீடியோவில் உங்களுக்கு வரும், எப்பேற்பட்ட சிருஷ்டிங்க இது. நம்ம இங்கேருந்து பூமி, இவ்வளோண்டு பூமி, இங்கேருந்து எவ்வளோ சர்வ அண்டங்கள் இருக்குது, எவ்வளோ பிளானட்ஸ் இருக்குது. இதெல்லாம் மனுஷனால் ஏன் உணரவே முடியல, ஏன் தெரிஞ்சுக்க முடியல? அங்கே உயிரினம் இருக்கா இல்லையா அது தெரிஞ்சுக்க வேண்டாம். இத்தனை சர்வ அண்டங்களில் நானும் ஒரு பிண்டமாக உருவாயிருக்கிறேன். ஒரு உடல் எடுத்து கடவுள் எனக்கு வந்துட்டு அம்மா அப்பா மூலியமாக கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு முதல்ல நம்ம நன்றியாக இருப்போம். அதை விட பெருசு என்ன உலகத்தில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பணம் சம்பாதிக்கிறது, தொழிலுக்கு போகிறது, சாப்பிட்றது, இதெல்லாமே நெக்ஸ்ட்டு. டெய்லி ப்ரே, உட்காந்து 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணுங்கள். மெடிடேட்னா உங்களே அப்படியே பாருங்கள், சின்முதிரை வச்சு உட்காருங்கலாம் நான் சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் பண்ணவே தேவையில்லை. சின்முதிரைலாம் எதுக்கு வைக்கணுன்றது தெரியாமல் வைக்கிறீங்க, அது வந்துட்டு தவறான ஒரு விஷயம். சின்முதிரை வந்துட்டு தெரியாமல் நீங்கள் வந்துட்டு ஏதோ அது பண்ணோம் இப்படி ஆகிடும் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க. அதில் வந்துட்டு ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. உண்மையிலே சொல்கிறேன், அது வந்துட்டு ஆபத்தான விஷயம். முதிரைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது. மீகத்தை பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய பாடியில் இந்த மெடிடேஷன் செஞ்சு யோகா செஞ்சு செட் ஆன பிறகு இந்த நியூரான்ஸ் நர்வஸில் ஃபுல்லாக ட்ராவல் ஆகி உங்களுடைய எலக்ட்ரான்ஸ் பாடி ஃபுல்லாக பவர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு செல்லும், லங்ஸில் வந்துட்டு சளி இருக்குது, அந்த சளியை ரிமூவ் பண்ணுறது, அந்த ஆட்டம்ஸ் ஃப்ரெஷ்ஷாக போய் உட்காடுறது, இதெல்லாம் ஒரு பாடியில் டைசெக்ட் பண்ணி பிரித்து உங்களுக்கு செல்ஸில் கொடுக்கும். இதெல்லாம் ரெடி ஆகி தயாராகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான்வெஜ்லாம் விட்டுட்டு. அப்போது கிரியாயோகமுக்கு நேரில் சென்னையில் இலவசமாக நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த ஆத்மாவுக்கு தெரியும் கடவுள் எங்கன்னு. அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு எங்கன்னு அது கூட இல்லை, கடவுள் எங்கன்னு கூட தேர்றதில்லை. நம்ம பிரச்சனை கடவுள்கிட்ட சொல்லிடணும். எத்தனை கடவுள் இருக்குது இந்த உலகத்தில் சொல்கிறதுக்கு? கடவுள்னா ஒன்றுன்னு தானே சொல்கிறாங்க எல்லோரும். அப்போ அந்த ஒன்றுன்னும் போது எதுக்கு இத்தனை நம்ம போகிறோம்? யோசிக்கலை. அதுக்கு தான் நம்ம சிந்திக்காமலே இறைவன்ன்றோம். சிந்திச்சு இறைவனோட நிஜமாலே பேசுகிற பயிற்சியை பிடிக்கணும். உண்மையிலே இறைவன்கிட்ட பேசுங்க. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நீங்கள் உள்ள நான் என்னன்னு ஒரு பல வருஷம் தேடுங்க. கிடைக்கலன்னா அப்போ நீங்கள் சொல்லணும், இறைவன் இல்லை, அது இல்லை, இப்படி இல்லைன்னு. பயிற்சி பண்ணாத எதையுமே சொல்லாதீங்க. மகான்கள்லாம் செஞ்ச ஒரு பாதை, புண்ணியமான பாதை. நிறைய பேர் கேட்பாங்க, ஆன்மீகம், சாமியார், என்னடா இது உலகம், இப்படிலாம் உலகம் இருக்குது, வெளியில் சொசைட்டி எப்படி இருக்குது? நானும் சொல்கிறேன், நாளைக்கு வெளியில் சொசைட்டி 26, 27, 28, 30, 2030 இதெல்லாம் நீங்கள் போகும்போது சொசைட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ அந்த சொசைட்டியில் வந்துட்டு தேவையில்லாத கல்ச்சர்லாம் பில்ட் ஆகும். அங்கங்கே வந்துட்டு காம பீடித்தர்கள் ஆகிடுவாங்க. அங்கங்கே வந்துட்டு ஊழல் நடக்கிறது, வீட்டுக்கு அப்படி ஆகிடலாமா நம்ம எல்லோரும்?
அப்படி ஆயிடலான்னா சொல்லுங்கள், ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வைங்க, நானும் வரேன். ஆன்மீகம் இல்லாத ஒன்றும் இங்கே கிளிக்க முடியாது உங்களால். நிம்மதி நினைக்காதீங்க, நிம்மதியெலாம் வந்துடும் நினைக்காதீங்க. அதெல்லாம் பெரிய விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள். நிம்மதினா இதில் இங்கே கிடச்சிரும், சிற்றின்பத்தில் கிடச்சிரும், நம்ம காமத்தில் கிடச்சிரும், ஏதோ நிம்மதினா அப்படி தேடிக்கிறீங்க. நிம்மதி என்பது உங்களுடைய விந்து சக்தி உங்களுடைய மூச்சு மூலியமாக முதுகெலும்பில் ஏறி உங்களுடைய சிரசை தொடும்போது தான் நிம்மதி அப்படின்ற அந்த பேருக்கே அவ்வளோ அர்த்தம் இருக்குது. அது எல்லாமே உங்களுடைய உடலுக்குள்ளே நடக்கிற ஒரு ஆன்மீக பயிற்சியை நோக்கி போகிற ஒரு ப்ராசஸ். அதை மறந்துட்டு நிம்மதினா ஏதோ இடம் போல், அங்கே போயிட்டால் நிம்மதி, ட்ரிப்பு போனால் நிம்மதி. எவ்வளவோ மனிதர்களுக்கு மகான்கள் சொல்லிட்டாங்க, திரும்ப வரப்போகிறாங்க. இந்த மெடிடேஷனை பேசிக்காவது உட்காந்து உங்களை தேடுங்க. விட்டுட்டு குண்டலினி ஏறிடணும், 7 சக்கரம் திறந்துடணும், 3வது கண்ணு திறந்துடணும், அதெல்லாம் திறந்து என்னத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? திறந்து 3வது கண்ணு திறந்தால் அதில்